ஸோ 2025ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பானிஷ் ஹாரர் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட கிரேசி ஓல்டு லேடி அப்படின்ற திரைப்படம் இப்போ அமேசான் தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வெடிக்கலாம் போகலாம். படத்தோட ரன் டைம் வந்து 1 hour 34 minutes கிட்ட தான் வந்து சீக்கிரமாக பார்த்து முடிச்சிடலாம். ஐஎம்டிபி ரேட்டிங் 10க்கு 5.5 கொடுத்துருக்காங்க. இதில் கதையை பொறுத்த வரைக்கும் கதையில் வரக்கூடிய அலிசியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வயசான லேடியை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறதுக்காக அவங்களுடைய பொண்ணு வந்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை அந்த லேடி இருக்கிற வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல போக சொல்றோம். ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா போறாரு. ஆக்சுவலா அந்த லேடிக்கு வந்து கொஞ்சம் ஞாபக மருதி அதிகமாகவே இருக்கு. அதுக்கான மெடிசன் எல்லாம் இவங்க சரியா எடுத்துக்காத காரணத்தினால வந்த அந்த நபர் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த நபர் அந்த வீட்டுல என்னமான ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாரு. கடைசியா என்னாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா அந்த படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல நடந்து முடிய மாதிரி தான் இருக்கும். ஸோ பெருசா லொகேஷன் அப்படின்றது எதிர்பார்க்க முடியாது. ஆக்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது படத்துல டோட்டலா ஒரு 3 கேரக்டர் தான் வருவாங்க. ஸோ ஆக்டிங் எல்லாமே ஓரளவுக்கு நீட்டா இருந்துச்சு. ஸ்டோரியா பாத்தீங்க அப்படின்னா படத்துல வர எந்த ஒரு கேரக்டருமே சுத்தமா கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் அந்த லேடியோட பேக் ஸ்டோரியுமே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரீஃபா சொல்லி இருக்கலாம். டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சினிமோகிராஃபி, பேக்ரவுண்ட் சவுண்ட் இது எல்லாமே ஒரு ஹாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு ஓகேவா பண்ணியிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸை முடிச்ச விதவுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் ஒரு டீட்டெயிலிங்கா இருக்காது. ஓவரால் எந்த ஒரு பெருசான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு ஓகே டு வாட்சான ஸ்பானிஷ் ஹாரர் படம் வேணும் அப்படின்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அமேசான் தமிழ் டப்பிங்கோட வெளியே வந்துருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க.